சிறடி காசை சீரியலில் இப்போது பார்வதி அண்டு அந்த சிவன் வராருல அடிக்கடி பார்வதி கிட்ட பேசிட்டு, ஸோ அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. டீ குடிச்சிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த டைமில் நான் கதையெல்லாம் எழுதுவேன் படிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறதுக்கு அந்த இதை கொடுக்குறாரு. அதில் அழகான ஒரு ஸ்டோரி எழுதியிருக்காரு. அதை வந்து கரெக்டாக அந்த மீனாவும் பூ கொடுக்குறேன்னு அந்த டைமில் என்ட்ரி ஆகுறாங்க. ஸோ இந்த பார்வதி படிச்சுட்டு இருக்க ஸ்டோரி வந்து மீனா கேட்டுகிட்டே சாமிக்கு பூ போட்டுட்டு இருந்தாங்க. அப்போது வந்து மீனா சொல்கிறாங்க, இதே நீங்கள் நெட்டில் வந்து போடக்கூடாது, ரொம்ப அழகாக நீங்களும் படிக்கிறீங்க, நீங்கள் கதை எழுதுனால இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது, நல்ல ஐடியா தான் அப்படின்னு 2 பேருமே பேச விஜயா வராங்க. அவங்க 2 பேரும் பேசிக்கிறது ஆல்ரெடி விஜயாவுக்கு பிடிக்காது. அதனால ஏன் தேவையில்லாத வேலை அப்படின்னோன்னா, கண்டிப்பாக நான் செய்யணும். உனக்குன்னு யோகா கிளாஸ் இருக்குல்ல, உனக்குன்னு புருஷன் பிள்ளைங்கலாம் இருக்காங்க, எனக்குன்னு யார் இருக்கா, இதையாவது நான் எனக்காக செய்யணும் அப்படின்னு பார்வதி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க சிவனோட சேர்ந்து இந்த ஒர்க் அது பண்ணுறதுல. அடுத்ததாக என்ன நடக்குதுன்னா, ஆல்ரெடி கவலைப்பட்டுட்டு இருக்க மீனோட அம்மா கிட்ட வந்து இன்னுமே ஏற்றி விடுற மாதிரி அக்கம் பக்கத்துல இருந்து சீதாவும் மீனாவும் பேசிக்கலையா ஐயோ அப்படின்னு சொல்ல இதனால கவலைப்பட்டுட்டு இருக்க மீனோட அம்மா மயக்கம் போட்டு விழ உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல சீதா, மீனா, முத்து அப்படின்ட்டு எல்லாருமே வந்துடுறாங்க. சீதாவோட மாமியார், சத்யா அப்படின்ட்டு, அருண் அப்படின்னு எல்லாருமே வந்தாச்சு. என்னாச்சு அப்படின்னு டாக்டர்கிட்ட பதட்டமாக கேட்க, டாக்டர் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி சின்ன கஷ்டம், இது மயக்கம் தான், மற்றபடி ஏதோ நினச்சி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க மனசில், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, அது என்னென்னு பாருங்கள், அவங்கள ரிலாக்ஸாக இருக்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி. இப்போ போயிட்டு என்ன நினச்சி அதை கவலைப்படுறீங்க அப்படின்னா, கவலைப்படாமல் இருக்க முடியுமா, நடக்கிறது அப்படி தானே நடக்குது அப்படின்னு மீனாவோட அம்மா வந்து சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ சரிம்மா எல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் வீட்டுக்கு வாமா அப்படின்னு சீதா சொல்ல, அதெல்லாம் இல்லை, நான் பூ கடைக்கே போகாமல் நான் என் வீட்டை வாங்க பார்த்துக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்ல, உடனே அருண் வந்து டக்குன்னு மதிக்கிற வீட்டுக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு அருண் வந்து சொல்ல, உடனே முத்து பார்க்குறாரு. உடனே நான் உங்களை பார்த்துக்கிறேன், சஸ்பென்ஷனில் தானே இருக்கேன், இப்போ சீதாவுக்கு நிறைய லீவ் இருக்குது, அவளும் பார்த்துப்பா அப்படின்னு. உடனே இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்ல, இது 2க்கும் நடுவில் கரெக்டாக முத்து வந்து நின்று சொல்கிறாரு, இந்த மாதிரி சீதா வீட்டுக்கே போட்டோம் விடு மீனா அப்படின்னு சொல்ல சீதா முறைக்கிறாங்க. ஏன் முத்து அப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம மீனாவோட அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருந்தோம் அப்படின்னா கோவம் தான் விஜயா காயப்படுத்துகிற மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க மீனாவோட அம்மாவை. அதனால தான் முத்து அந்த மாதிரி சொல்லியிருப்பார். அப்கமிங்கில் இப்போ மீனா சீதா சண்டையை முடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது. அது என்ன அப்படின்னா, ஹாஸ்பிட்டலோட பணத்தை பறி கொடுத்துட்டு நிற்க போகிறாங்க சீதா ரோட்டில். அந்த டைமில் மீனா போவாங்க. போயிட்டு என்னாச்சு அப்படின்னோடனே இந்த ஒரு விஷயத்தில் முத்து தான் ஹெல்ப் பண்ண போகிறாரு. ஸோ இப்போயுமே முத்து வந்து புரிஞ்சுக்கிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ புரிஞ்சுட்டு திரும்பவுமே அடுத்த மாதமே வந்து முத்து பொல்லாதவ நீலாம் என்ன மனுஷன்ற மாதிரி சீதா கேட்குறது தான் சீதாவோட புத்தியாக இருக்குது. இப்படி மாறி மாறி டேரக்டர் வந்து நம்மளை லூஸ் ஆக்குறாரா அப்படிங்கிறது தெரியல. சீரியல் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாமல் என்ன நடக்க போகுதுன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படி இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.